ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவேல் புஸ்தகம் 1:14 கூட வாசித்து தியானிக்கலாம். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே குடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் கர்த்தருடைய வருகையின் நாட்களாக, கடைசி நாட்களாக இருக்கிறது. ஏனென்றால் அநேக சம்பவங்கள், யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தேசத்தில் யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சும்மா இராதபடிக்கு இந்த வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொருவரும் பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷித்த ஆசரிப்பை கோரி அநேக ஜனங்கள், மூப்பர்களையும் தேசத்தின் எல்லா கொடிகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த கடைசி நாட்களிலே, கர்த்தருடைய வருகையின் நாட்களிலே அசதியாய் இராதபடிக்கு பல செய்திகளை கேள்விப்படுகிற நாம் அசதியாய் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து நாம் அனைவரும் சேர்ந்து தேசத்தின் கொடிகள் எல்லாம் சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லா ஜனங்களும் நாம் ஆலயத்திலே குடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தேவனுடைய கிருபை, அனுக்கிரகம் நம் மேல பெரிதாய் விளங்கி இந்த தேசம் அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி தேவனுடைய ஆலயத்திலே கூடி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்று நினிவே பட்டணம் 40 நாளிலே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொன்னபோது அன்று தேவன் மனம் இறங்கி அந்த பட்டணத்தை, தேவன் அந்த தேசத்தை ரட்சித்தது போல இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபைக்காக, தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷித்த ஆசரிப்பை ஒவ்வொருவருக்கும் கூறி மூப்பர்களையும் மனிதர்களையும் ஜனங்களையும் ஒன்று கூடி நாம் ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது தேவனுடைய இரக்கம் மெய்யாகவே நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் மெய்யாகவே இரக்கமுடையவராய் நமது தேசத்தை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். தேசத்தில் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேசத்தில் பஞ்சங்களை நீக்குகிறவராக இருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளும் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளிலும் உபவாசித்து அனைவரும் கூடி ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது மெய்யாகவே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் காணும்படியாக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில், கர்த்தருடைய வருகை நாட்களில் அவரை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். கர்த்தர் மெய்யாகவே சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதற்கு அநேக அடையாளங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தருடைய நாளை சந்திப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தோடு உபவாசித்து ஜெபித்து அனைவரும் கூட்டி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களே, உடைய வருகை நாட்களே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அசதியாயிராதபடிக்கு பரிசுத்த நாளை, உபவாச நாளை நியமித்து நாங்கள் ஒன்று கூடி அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த ஒவ்வொரு பகுதியிலும் உருவாகும்படியாக ஒரு மனதையும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நீர் எங்களுக்கு கொடுத்து தொடர்ந்து எங்களை நடத்துங்க. அப்படியே வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் தேசத்தையும் எங்கள் ஜனங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. அநேக தேசங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற எல்லா யுத்தத்தையும் நீர் மாற்றி சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.